மத்திய அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒத்துழைக்கிறது இல்லை. ராமர் கோவில் வெறுப்பு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. தமிழகத்தில் திமுக அப்படிங்கிற கட்சியே இருக்காது. இப்படி அடுக்கடுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்து திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் பேசினார். அதற்கு முன்பாக தூத்துக்குடியில் நடந்த அரசு விழாவிலையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த தாக்குதலில் அஃப்கோர்ஸ் காங்கிரஸையும் கூட சேர்த்தே தாக்கி பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதற்கு பதிலடி வந்திருக்கிறது. தமிழக திட்டங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் மத்திய அரசு. எந்த கோரிக்கையும் பாஜக அரசு நிறைவேற்றவில்லை. வெள்ள நிவாரண தொகையை தமிழ்நாட்டுக்கு தரவே இல்லை. திமுக காணாம போகும்னு இதுக்கு முன்னாடி சொன்னவங்க தான் காணாம போயிருக்கிறாங்க என்று திராவிட முன்னேற்ற கழகம் பதிலடி கொடுத்திருக்கிறது. தமிழகத்தில் எடுபடுமா நரேந்திர மோடியுடைய தீவிர திமுக எதிர்ப்பு? அதிமுக பற்றி பேசினாரா என்றால் எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசினார். செல்வி ஜெயலலிதாவை பற்றி நேற்று புகழ்ந்து பேசினார். அதிமுகவை, இன்றைய அதிமுகவை பற்றி அவர் பேசவே இல்லை. இதுவும் கூட மறைமுகமாக அதிமுக மீது நடத்தக்கூடிய தாக்குதலா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தர்களை வரவேற்போம். நிகழ்ச்சியில் நம்முடைய திரு கருணா அவர்கள் இணைகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. அதே போல திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மதிமுகவின் சார்பாக திரு காரை செல்வராஜ், அதே போல பாஜகவின் சார்பாக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திரு காரை செல்வராஜ் கிட்டேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய தாக்குதல் பார்த்தீங்களா? அதாவது முதல்ல ஒரு அரசியல் நகர்வுக்கு வந்துட்டார். ஒரு பாரதத்தினுடைய பிரதமர், ஒன்றியத்தில் இத்தனை மாநிலங்களுக்கு தலைமை பொறுப்பேற்றிருப்பவர். அவருடைய பேச்சிலும் அரசியலாக இருந்தாலும் நாகரிகத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என்கிற சூழ்நிலை தான் அவருடைய பேச்சு அமைஞ்சதாக பார்க்குறேன். எப்பொழுதுமே நம்ம ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறோம். நம்மீது வருகிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுகிற பொழுதெல்லாம் அடுத்தவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை காங்கிரஸுடைய கடந்த 10 ஆண்டு காலம் நேரு காலத்திலேருந்து ஆரம்பித்து குற்றச்சாட்டு அவங்க மேலே சுமத்திட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த 10 ஆண்டு காலமாக நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோன்னு சொல்லி தப்பிக்கிற நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பல்லடத்துலையும் இந்த இடங்கள்லையும் அவர் பேசியிருக்கிற பேச்சு என்பது 3 முக்கியமான செய்தியை நான் அதில் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுகிற பொழுது தமிழகத்துக்கு 2,75,000 கோடி கொடுத்துருக்கோம், 300% அதிகம். இதை நம்ம பலமுறை பேசிட்டோம். சதவிகிதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்ததும் பெற்றதும்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்ததை விட பிஜேபி ஆட்சி காலத்தில் தமிழகத்துக்கு கிடைத்திருப்பது சதவிகிதத்தின் அடிப்படையில் குறைவு என்பதை பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அது நம்ம இங்கே தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு பேச வருகிற பாஜக இருந்தாலும் வலதுசாரி சிந்தனையாளரும் அவர்களுக்கு நாம் சொல்லுகிற செய்திகள் அவர்களுடைய அறிவு கெட்டவில்லை. ஆனாலும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இது போன்ற செய்திகளை சொல்லுவது என்பது ஒன்று. தமிழ் மொழியை பற்றி, தமிழனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் அவர் பேசுகிற பொழுது நீங்கள் இதை எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இப்படி பேசுவீங்களே, ஏமாற்றுவீங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதற்காக 2 விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா மற்ற விஷயங்கள் அடுத்த ரவுண்டில் பேசலாம். தமிழ் மொழியை பற்றி நீங்கள் சிறப்பாக பேசுகிறீங்க. கீழடி ஆய்வு 2ஆம் கட்ட ஆய்வு முடிந்து அமர்நாத் அவர்கள் 194 பக்கம் நினைக்கிறேன் அந்த ஆய்வறிக்கை கொடுத்து இத்தனை ஆண்டு காலம் ஆனதற்கு பிறகும் கூட இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து அந்த வழக்குக்கு மத்திய அரசாங்கம் பதில் சொல்லி இன்னும் நாங்கள் 9 மாதத்தில் கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த கீழடி ஆய்வு அதில் வந்திருக்கிறது. அந்த காலதாமதம் என்பது இயல்பான காலதாமதம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் 3வது 4வது 5வது கட்டத்திற்கு அமர்நாத் அவர்களை தூக்கிட்டு ஸ்ரீராமன் ஒருத்தரை கொண்டு வந்ததற்கு பிறகு அரிசாண்டலா தோண்டிய குழிகளை எல்லாம் வெற்றிகளாக தோண்டிட்டு இங்கே ஒன்றுமே கிடைக்கல, அதனால இந்த ஆய்வையே மூடிடலாம் என்று சொன்ன ஸ்ரீராமன் அவர்கள் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர். அது போன்ற நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு இவர் தமிழின் சிறப்பு பற்றி பேசுவதும் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி தமிழகத்தில் பேசுவதற்கு எந்த தார்மீக கடமையும் உரிமையும் எதுக்குங்க திமுக மேல வச்சிருக்கிறார்? இல்லைன்னா வரேன், அது முக்கியமாக அந்த சார்ஜஸ் சொல்லிடுறேன். இரண்டாவது அவர் இந்த பிரிவினைவாதம் என்கிறத திமுக கொண்டு வருதுன்னு சொல்றாரு. நான் திமுக காங்கிரஸ் என்கிற நிலைகளில் இருந்து இந்த சமீபத்திலே வந்திருக்கிற ஆய்வறிக்கை கொடுத்திருக்கிற தகவல் இந்த 2023-24 மட்டும் 668 ஹேட் ஸ்பீச்சஸ்,
வெறுப்பு பேச்சுக்கள் இந்தியாவிலே பதிவு செய்திருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 76% பாஜக ஆளுகிற மாநிலத்தில் இருந்து தான் வந்திருக்கிறது என்றும், 36% இஸ்லாமிய மக்களை நோக்கியும், 26% இஸ்லாம் மசூதிகள் சார்ந்த பேச்சும், கிறித்துவ மிஷனரிகள் குறித்தான பேச்சுக்கள் தான் வெறுப்பு பேச்சுக்கள் அதிகமாக இந்தியாவில் வந்திருக்கிறது என்கிற ஆய்வும், அதை முன்னின்று நடத்துபவர்கள் பஜ்ரங் தள், சங்கு பரிவார் என்கிற அமைப்புகள் என்பதை வரிசைப்படுத்தி அந்த ஆய்வு கொடுத்திருப்பது என்பதுதான் ஒரு நாட்டை பிளவுபடுத்துகிற செய்தி. அந்த பிளவுபடுத்துகிற செயல்பாட்டுக்கு தலைமையேற்றிருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரதமர், இனவாத பிரச்சனையை கிளப்பி இருக்கிற பிரதமர், இது போன்றது ஒரு பிரிவினை மூலமாக மக்களுடைய மனிதநேயத்தை, மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்கிற பணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பெருந்தலைவர், இந்தியாவினுடைய பிரதமர் தமிழகத்திற்கு வந்து நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்பதை நீங்கள் பிரிவினைவாதம் என்று பேசுவது என்பது அப்பட்டமான அத்துமீறல் என்றுதான் நான் சொல்லுவேன். திரு நாராயணன் ரெஸ்பாண்ட். ரொம்ப நாள் கழிச்சு விவாதத்துல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்க விவாதத்துக்கு வரதுக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியிருக்கு. வணக்கம். 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 ரெஸ்பாண்ட். இந்த சார்ஜஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்ல ரெஸ்பாண்ட் பண்ற அளவுக்கு மதிமுக ஒரு பெரிய கட்சி இல்ல. தமிழ்நாட்டுல ஜனநாயகத்துல எல்லாருக்குமே கருத்து இருக்கு. இல்லங்க, பிரிவினைவாதம் பத்தி பேசுவதற்கு மதிமுகவிற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. தமிழ்நாட்டுல பிரிவினைவாதத்திற்கு வித்திட்டது திரு வைகோ அவர்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால பிரிவினைவாதம் பத்தி எல்லாம் என்ன பிரிவினைவாதத்தை வைகோ அவர்கள் வித்திட்டார்கள் சொல்லுங்க. காரை செல்வராஜ், நீங்க பேசுற வரைக்கும் நான் ஒரு சார்ஜ் வைக்கும்போது அதுக்கு பதிலே சொல்லுங்க. போங்க. நீங்களே பேசுறதா பேசுங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் என்னது? இல்ல, நான் சொன்ன செய்தியில் என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். செல்வராஜே பேச சொல்லுங்க. ஏன்னா செல்வராஜுக்கு ஒண்ணு ஜாதி பத்தி பேசணும், இல்லன்னா பிரிவினைவாதம் பேசணும். இதே பழக்கமா போச்சு. அதான் விஷயம். இல்ல திரு செல்வராஜ், நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க, அதுக்கு பதில் சொல்லட்டும். அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு அவருக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி எனக்கு உரிமை இருக்கு. சும்மா வந்து பேச துவங்கும் போதே அப்படி இப்படின்றதுலாம், இதெல்லாம் இங்க இந்த மிரட்டுறது, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேள்விக்கு கேள்வி கேட்டா மிரட்டலா? வாங்க, ஏன் உங்களுக்கு ஏன் உள்ள டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகல, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அப்ப அமைதியா நீங்க எனக்கு எப்படி பேசுறது சொல்லி கொடுக்காதீங்க. உங்களுக்கு சப்ஜெக்டே தெரியாது. நீங்க சப்ஜெக்டே கிடையாது. சப்ஜெக்ட் தெரியாது சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இல்ல. தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க ஒரு சப்ஜெக்டே இல்ல. நீங்க என்ன சொல்லாதீங்க, சப்ஜெக்ட் வாங்க. எனக்கு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கு. பண்ணுங்க, இல்ல நான் இந்த விவாதத்துக்கு வெளியே போயிடுறேன். திருநாராயணன் ரெஸ்பாண்ட். இல்ல நீங்க இன்னொரு முறை அவர் பேசுறாருன்னா நான் விவாதத்துக்கு வெளியே போயிடுறேன். ரெஸ்பாண்ட் ப்ளீஸ். ரெஸ்பாண்ட் ப்ளீஸ். தொடருங்க. பேசலாமா? இல்ல நீங்க உட்கார்ந்து ரெண்டு பேரும் மோத விட்டு நீங்க வேடிக்கை பாத்துட்டீங்க. அது நோக்கம் இல்ல. நான் என்ன சண்டை போடுறதுக்கு வந்திருக்கேன்? இல்ல நீங்க என்ன நீங்க அதுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அப்புறமா go ahead. நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது, you don't have this thing to courtesy to talk to him and ask him to shut up. You are not doing that. இல்ல நீங்க தொடருங்க. Then what? தொடருங்க. நம்ம விவாதத்தை பத்தி வாதிக்க வேண்டாம். உங்க கருத்து சொல்லுங்க. இல்ல இதுதான் ப்ராப்ளம். இல்ல நம்ம வந்து எதை வேணாலும் பேசலாமா? நமக்கு 40 நிமிஷம் இருக்கு விவாதத்துல. நம்ம உங்க கருத்துக்கு வந்துருங்க. You go ahead. அதான் மதிமுக வந்து ஒரு சப்ஜெக்டே கிடையாது சார் தமிழ்நாட்டுல. மதிமுக நீங்க கூப்பிட்டதால சார் நான் பேசிட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் தான் சார் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியல, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. அதான் கேளுங்க. உங்களுக்கு தெரியல, அதனால தான் கேக்குறேன். சொல்லுங்க. அப்போ அதனால தான் சொல்றேன். அப்போ பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் இந்த 3 ஆண்டுகள் வளர்ச்சியை பாதித்திருக்கிறது, மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க எப்படியெல்லாம் தங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை, கட்டமைப்பு திட்டங்களை எப்படியெல்லாம் முன்னே சென்று கொண்டிருக்கிறது, அதற்கு எப்படியெல்லாம் தடையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் காரிடார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல கான்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் அங்கே தொடங்கப்படுகின்றன. அது அந்த டிஃபென்ஸ் காரிடார் எப்பொழுது அறிவிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்கு இங்க வந்து
அந்த டிஃபென்ஸ் காரிடாரை அமைக்கும் பொழுது கோபேக் மோடி என்று சொன்னார்களோ அதே தினத்துல அந்த டிஃபென்ஸ் காரிடார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. தமிழ்நாட்டிலேயும் வந்துச்சு, அங்கேயும் வந்துச்சு. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை அந்த டிஃபென்ஸ் காரிடாருக்கு நிலம் கையகப்படுத்தாமல் அந்த டிஃபென்ஸ் காரிடாருக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு ஒத்துழைப்பை நல்காமல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சரி, அந்த ஆளுங்கட்சி அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சியை மிக மிக மோசமாக கடூரமாக எதிர்த்து இன்னைக்கும் ஒத்துழைக்கல அப்படின்றத ஞாபகத்துல வச்சுங்க. ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இதே தூத்துக்குடியில இன்னைக்கு வந்து கிரீன் அமோனியா ஒரு 2022 55,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஆக்மியினுடைய தொழிற்சாலை அமைவதாக ஒப்பந்தம் போட்டவர்கள் இன்னைக்கு எங்க போச்சு? அந்த தூத்துக்குடியில அந்த தொழிற்சாலைனா ஒடிசாவுக்கு போயிடுச்சு. அதனால நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக எவ்வளவு கட்டமைப்பு திட்டங்களையும் மக்கள் நல திட்டங்களையும் நீங்க சிஏஜி அறிக்கையில தமிழ்நாட்டுல ஹரி தொடர்ந்து சொல்றாங்க, சிஏஜி அறிக்கையில 7.5 லட்சம் கோடி ரூபாய் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு. நான் என்ன சொல்றேன், சிஏஜி அறிக்கையில எதுவுமே இல்லைன்னு நான் சொல்ல, அதுல இருக்கிறதெல்லாம் நல்லா சொல்றேன் கேட்டேன். ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு திட்டத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு ஊழல், ஏன்னா தமிழ்நாட்டுல மாநில அரசு தான் செயல்படுத்துது. அதே சிஏஜி அறிக்கையில தான் சொல்லியிருக்குது, இதை செயல்படுத்தக்கூடிய தமிழக அரசு, இந்த அரசு அதிகாரிகள் இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி கழிப்பறைகள் கட்டுவதில் இவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது தெளிவா சொல்லிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டத்துல செத்து போனவங்களுக்கு எல்லாம் கூட காப்பீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணது மத்திய அரசு இல்ல, மாநில அரசுகளை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அத்தனை பேஜ் வைஸ் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் எல்லாமே. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டம் டெல்லியில வந்து இப்ப 20 கிலோமீட்டருக்கு ஒரு 6,000 கோடி ரூபாயில மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டாங்கன்னு. நான் என்ன கேட்கிறேன், ஹரி, இதே முதலமைச்சர் தான் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடனும் சென்னை துறைமுகத்துடனும் 2023 என்ன போடுறாங்க, 19 கிலோமீட்டருக்கு சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரை வாயலுக்கு 19 கிலோமீட்டருக்கு 5,750 கோடி ரூபாய். அப்ப அது ஊழலா? எலிவேட்டட் காரிடார்னா என்னன்னு தெரியாமையே கையெழுத்து போட்டாரா முதலமைச்சர்? எல்லாத்தையும் விட இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு மீன்வளத்துறையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் வருது. அதுல சீனாவினுடைய ராக்கெட்டை போட்டு, சீனாவினுடைய படத்தை போட்டு, சீனாவினுடைய கொடியை ஏற்றி, என்ன சார் அநியாயமா இருக்கு? இந்த நாட்டினுடைய ஹரி, நான் சொல்றேன், அவங்க இன்டென்ஷனலா பண்ணலன்னா என்ன செஞ்சிருக்கணும் நீங்களே சொல்லுங்க. ஐயா தெரியாது நடந்து போச்சு மன்னிச்சுங்கன்னு சொல்லணுமா வேணாமா? ஆனா அதை விட்டு பிரதமர் வந்து சீன பிரதமரோட வாக்கிங் போனாரு, சீன அதிபரோட வாக்கிங் போனாருன்றதுலாம் பேச்சா? ஒரு மூத்த உறுப்பினர் திருமதி கனிமொழி ஒரு பொறுப்பா பேச வேண்டாமா? தெரியாது நடந்து போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கேட்கணும், அரசாங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதே சீனாவில் நடந்திருந்தா யார் செய்தார்களோ அவர்கள் இந்த சிறைக்கு சென்றிருப்பார்கள், வேறு எந்த நாடாக இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்தை செஞ்சுட்டு இதுக்கு வந்து பதில் வேற, இதுல பிரதமர் விமர்சனம் பண்றாங்க. அதே மாதிரி அவர் வந்து அதிமுக பேசல சார், நாங்க யார பேசக்கூடாது, இதெல்லாம் நாங்க பேச முடியும். தட் இஸ் யுவர் ரைட். அது ஏன் அப்படின்னு விமர்சிக்கலாம், பார்க்கலாம். நீங்க முக்கியமான சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறீங்க, நான் முன்னெடுத்துட்டு போறேன். அவர் வச்சிருக்கிற முக்கியமான 2 சார்ஜ், இந்த சைனா பத்தி நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்க, அதை தாண்டி நீங்க அப்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க மத்திய அரசோட திட்டங்கள் அப்படின்னு. இந்த தலைப்பு வந்து தமிழ்நாட்டில் எடுபடுமா மோடியின் தீவிர திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து இப்படி ஒரு தலைப்பு வர வேண்டும், இப்படி இதை நோக்கி தான் விவாதம் நடைபெற வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமர் எல்லாருக்கும் பொறுப்பு, எல்லாருக்கும் சமமானவர், எல்லாருக்கும் வேண்டியவர், எல்லாருக்குமான பிரதமர் அவர். தமிழ்நாட்டில் எடுபடுமா மோடியின் தீவிர திமுக எதிர்ப்பு என்பது எதற்காக மாற்றப்படுகிறது? தமிழ்நாட்டில் எடுபடுமா திமுகவின் மோடி எதிர்ப்பு? இப்படி தான் இந்த நேரேஷன் இருக்கிறது தமிழ்நாட்டில், அதுதான் நேரேஷன். அந்த நேரேட்டிவை மாற்றுறதுக்காக இப்போ இப்படி ஒரு விவாதங்கள் நடக்கிறது. இப்படி எங்களை வந்து திசை திருப்பி இப்படி உட்கார வச்சிருக்கிறோம். ஒரு 2 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற இந்திய நாடாளுமன்றத்திலேயே மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்களை பிரிவினைவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த இது மாதிரியான விஷயத்தை திசை
எதிர்ப்பதற்கான பேச்சு. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோமா? தமிழ்நாட்டில் பார்க்குற மக்களுக்கு தெரியாதா வைகோ பிரிவினைவாதியா ஒரு மக்கள் தலைவரா என்று தெரியாதா? அவர் எங்களை எதிர்த்தும் இருக்கிறார், ஆதரித்தும் இருக்கிறார். அது வேற விஷயம். ஒரு மனிதரை இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதரை நேரடியாக பிரிவினைவாதி என்று சொல்லக்கூடியது, ஒரு பொதுவெளியில் சொல்லக்கூடியது ஒரு நியாயமான ஒரு விஷயமா என்பதை அவர் தான் யோசிக்கணும். சரி, நான் சொல்றேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு நாட்டின் பிரதமர் பேசுறார். அவர் 2 நாளாக தமிழ்நாட்டில் வந்து சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதில் எது அரசியல் நிகழ்ச்சி எது அரசு நிகழ்ச்சி என்று தெரியாத அளவுக்கு குழப்பம் அடைகிற அளவிற்கு அவர் பேசுகிறார். பிரதமரையும் தேர்தலையும் பிரிக்கவே முடியாது. நம்ம 10 ஆண்டு காலம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அவருடைய நோக்கம் எல்லாம் தேர்தலை நோக்கி தான் இருக்கும். ஆமா, அரசியல்வாதி. ஒரு பிரதமர் ஒட்டுமொத்தமாக எந்த நேரமும் அரசியல்வாதியாக தேர்தலுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு பிரதமராக இருக்கிறது தான் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய சோகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக உருவாச்சு? தமிழ்நாட்டு மக்களின் தேவைக்காக உருவாச்சு, சமூக நீதிக்காக உருவாச்சு, மொழி உரிமைக்காக உருவாச்சு, மாநில உரிமைக்காக உருவாச்சு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சி. ஒரு சின்ன ஒரு தமிழ்நாடு என்ற ஒரு 6% மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய கட்சி. இந்த கட்சிக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை யார் கொடுத்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு பிரதமராகட்டும், உள்துறை அமைச்சராகட்டும், அல்லது பாஜக தலைவர் நட்டாவாகட்டும், எந்த மாநிலத்துக்கு போனாலும், எந்த மாநிலத்தில் எங்கே தேர்தல் நடந்தாலும் அவர்கள் யாரை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு? அவர்களுக்கு அங்க திராவிட முன்னேற்றத்துக்கு பதில் சொல்ல ஆள் கிடையாது. அவர்களுக்கு அங்க எதையும் அவர்கள் என்ன அவர்கள் நிரூபிக் கொண்டிருக்கிறார்களோ அதனை மறுப்பதற்கு அங்க அந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ், பொலிட்டிக்கல் நேரேட்டிவே இல்லைங்க, ஸ்ட்ராங்கா நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரி, பாஜக எதற்காக உருவாச்சு? பாஜக உருவாகி 44 ஆண்டுகள் தான் அங்கே ஆகிறது. திமுக உருவாகி 75 ஆண்டுகள், 6 முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. அதை எப்படி நீங்க அப்படியே அனாவசியமா ஒரு மைக் பிடிச்சி இப்போ மேடையில இருந்து நீங்க அப்புறப்படுத்தி விடுவீர்களா? களத்துக்கு வாங்க, களத்துல வந்து தேர்தலில் நிரூபிச்சு காட்டுங்க. தேர்தலில் நீங்கள் அதை நீங்க ஜெயிச்சு எங்களை அப்புறப்படுத்த முடியுமா என்று பாருங்கள். ஒரு இந்து ராஷ்டிரத்துக்காக உருவான கட்சி. ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே தேர்வு, ஒரே நாடு ஒரே ரேஷன். இதுதான் பாஜகவுடைய நோக்கம். இதை கருத்தியல் ரீதியாக இந்தியாவிலே உறுதியாக எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும். அதாவது திரு நாராயணன் அவர்கள் சொன்னாங்க, பின்னாடி வந்து ஒரு சீன ராக்கெட் போட்ட ஒரு பின்னாடி அந்த புகைப்படத்தில் பின்னாடி கிராஃபிக்ல இருந்த ராக்கெட் வந்து சீன மொழியில இருந்து, அது சீன ராக்கெட். அது எவ்வளவு பெரிய விஷயம், மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் வந்து இங்க பார்க்கக்கூடிய நேயர்களிடம் கேட்கிறேன். நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கூட இந்த கேள்வி கேட்கல. 2017ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் சட்டமன்ற பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய விளம்பரத்தில், அரசு வெளியிட்ட விளம்பரத்தில் அவருக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்ததாக ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அந்த ராணுவ வீரர்கள் அமெரிக்க ராணுவ வீரர்களை நம்முடைய பிரதமருக்கு பின்னாடி போட்டு பாஜகவும் அரசும் அந்த விளம்பரத்தை வெளியிட்டது. அப்பொழுது யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? சரி, 2017ஆம் ஆண்டு கனடாவில் காமன்வெல்த் மாநாடுகள் நடக்கிறது, சபாநாயகர்கள் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடந்தது இந்திய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர். அவர் வந்து கனடாவில் அந்த ஊர்வலத்தில் போகும்போது அவர் கொடியை பிடித்து கொண்டு போகிறார், இந்திய தேசிய கொடியை பிடித்து கொண்டு போகிறார். பின்னாடி மாநில சபாநாயகர்கள் வருகிறார்கள். பெருமிதமான தருணம் அது, இந்தியாவுக்கு ஒரு பெருமிதமான தருணம். நம்முடைய மாநில சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் பின்னாடி போகிறாரு. அந்த அவர் பிடித்து போன இந்திய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பிடித்து போன சென்ற தேசிய கொடி மேட் இன் சைனா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு இன்டர்நேஷனல் அளவில் வந்து நம்முடைய மானம் போச்சு. அப்போ அதுக்கு யார் மன்னிப்பு கேட்பது? சரி, 2017 சுதந்திர தினம், இந்திய சுதந்திர தினத்தில் அங்கே சுதந்திரத்தில் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் கொடிகள் கொடுக்கப்பட்டன, இந்திய நாட்டின் வரைபடங்கள் கொடுக்கப்பட்டன, என்னென்ன பொருட்கள் விநியோகப்பட்டனோ அத்தனையும் மேட் இன் சைனா. யார் மன்னிப்பு கேட்பது? அதாவது ஒரு விஷயத்தை பூதாகரமாக எதற்காக இது போன்ற விஷயங்களை ஒரு கவனக்குறைவு, அதை நீங்கள் சுட்டி காட்டலாம். நிச்சயமாக சுட்டி காட்டுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதான் சொல்றேன், நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நீங்க பெருசாக்கி ஒரு சீனாவை வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி நாடாக்குறீங்க. நீங்க எதிரி நாடாக நடத்துங்கள் என்று கேட்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம், ஏன் பிரதமர் சீனாவை பற்றியே பேச மாட்டேங்கிறார்? ஏன் ஒரு தேர்தல் நேரத்தில் உட்கார்ந்து சீனா ராக்கெட் இருக்கிறது அது எங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் என்பது எத்தனை முறை இந்த நாட்டில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாட்டின் எல்லைகள் பறிபோவதை எத்தனை முறை கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. ஒரு நாட்டின் பிரதமர் நாட்டின் ஒரே ஒரு வார்த்தையாவது பதில் சொல்லி இருக்கிறாரா? நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை. இது மீண்டும் சொல்கிறேன், இது பிரதமருக்கான தேர்தல்.
மூன்றாவது முறையாக என்னை தேர்ந்தெடுங்கள் என்று பாரத பிரதமர் நாட்டு மக்களிடம் வந்து கேட்கிறார். இந்தியாவின் பிரதமர் தன்னை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக கேட்பது, அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த 10 ஆண்டுகளில் அவர் சாதித்த சாதனைகளை சொல்ல வேண்டும். அவர் சாதித்த சாதனைகளை என்ன பட்டியல் போட்டார், தமிழ்நாட்டில் என்ன கொடுத்தாரு, அவர் கேட்க சொல்றாரு. நாங்க வந்து அவர் கான்பூரில் வந்து நாங்க இடம் கொடுத்துட்டோம், இடம் கொடுத்தாங்க, நல்ல காரிடார் எல்லாம் டிஃபென்ஸ் காரிடார் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. நாங்க கொடுத்தோமே எய்ம்ஸ்ல நூற்றுக்கணக்கான ஏக்கர், மதுரையில் மிக முக்கியமான இடத்தில் இடம் கொடுத்தோமே, ஏன் எய்ம்ஸ் ஆரம்பிக்கப்படவில்லை? இதே இன்று பிரதமர் தொடங்கிய குலசேகரப்பட்டினத்திற்கு 2300 ஏக்கரை 6 மாதங்களில் அவர்கள் விரும்பிய இடத்தை கையகப்படுத்தி கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இல்ல. இப்போ எய்ம்ஸ் பொறுத்தவரைலாம் அது கூட எனக்கு தெளிவா சொல்லியிருக்கிறார் பிரதமர். அதாவது ஜிகாவனோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறது யாருங்க? தமிழ்நாடு அரசாங்கம் ஜிகாவனுடைய, அதாவது ஜப்பானீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அரசாங்கத்தினுடைய, ஜப்பான் அரசாங்கத்தினுடைய நிதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. நீங்க ஏன் இன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஜப்பானோட? நீங்க அதே மாதிரி மெட்ரோவை பத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோ ஒப்பந்தம் வந்து அரசாங்கம், மத்திய அரசு வந்து அப்ரூவல் கொடுத்திருக்குதா அப்படின்றத சொல்லணும். மிக தெளிவாக மத்திய அரசுடைய ஆய்வுகள் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. எய்ம்ஸை பொறுத்தவரைலாம் ஆல்ரெடி ராமநாதபுரத்துல எய்ம்ஸினுடைய மருத்துவக் கல்லூரி துவங்கி இருக்கிறது. ஜிகாவுடைய பிரச்சனை, ஜப்பானிய நிறுவனத்தினுடைய பிரச்சனையினாலதான் இன்னும் எய்ம்ஸ் அங்கு கட்டுமானம் வரவில்லை என்பது தமிழக அரசுக்கு தெரியும். அதனாலதான் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஜப்பான்ல போய் பேசினார். ஆனால் அதன் பிறகு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி பேசவே இல்லை. அதுதான் உண்மை. ஏன் பேசலன்றது அவர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, இதுக்கு பதில் பிரதமர் 2வது முறை பிரதமராக இருக்கும்போது 8 இடத்துல எய்ம்ஸ் அறிவிச்சார். 8 இடத்துல ஒன்று இந்த மதுரை. 8 இடத்துல மதுரையை தவிர மீதி எல்லா இடங்களிலும் எய்ம்ஸ் திறக்கப்பட்டு பிரதமரால் திறக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு. எல்லா இடங்களுக்கும், எந்த இடங்களுக்கும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் முழுமையான நிதியை ஒன்றிய அரசு கொடுத்து அது நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் ஜெய்கா ஃபண்ட்ல ஜப்பான்ல போய் நாங்க கடன் வாங்கணும்? அதற்கு கடன் வாங்குவதற்கான வெளிநாட்டு வங்கியிலிருந்து கடன் வாங்குவதற்கு யார் அதை முன்னெடுக்க வேண்டும்? இது முழுக்க முழுக்க மக்களிடம் வந்து அவர்கள் பதில் சொல்லணும். இங்க வந்து தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுறது இல்ல. அடுத்த கட்டமாக நண்பர் கருணா அவர்களுக்கு தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் முழுசா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லுங்க. அதாவது மற்ற மாநிலங்கள் அனைத்துமே மத்திய மாநில அரசு நிதிகள்ல இதை கட்டுது. ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும் மாநில அரசு அந்த நிதிய ஜப்பான் நிதி நிறுவனத்திலிருந்து கடன் வாங்குதுன்றத புரிஞ்சுக்கிங்க. அதுதான் நான் சொன்னது. ஒப்பந்தம் ஜப்பானுடைய நிறுவனத்தோட மாநில அரசு போடுது அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. அதனால இது மத்திய அரசு ஜப்பான் நிறுவனத்துல கடன் வாங்கன்னு சொல்லல. மாநில அரசு செலுத்த வேண்டிய நிதியை, அது முதலீடு செய்ய வேண்டியதை ஜப்பானிய அரசிடம் கடன் வாங்குகிறது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இதுதான் விஷயமே. அப்போ அங்க கொரோனாவினால் ஏற்பட்ட பிரச்சனையினால அந்த நிறுவனத்திலிருந்து நிதி வருவதற்கு தாமதம் ஆகிறது. நாளைக்கே சொல்லுங்க, எங்களோட ஜப்பானிய ஜிகாவுடைய ஃபண்ட்ஸ் வேணாம், மாநில அரசு ரெடியா இருக்குது, நாங்களே பணம் கொடுக்கிறோம் சொல்லுங்க. எய்ம்ஸ் உடனே ஆரம்பிச்சு எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கொடுத்து விட்டால் உடனடியாக நாங்க அதை அப்படி இல்ல சார். பாத்தீங்களா, தவறு சார். இல்ல நீங்க எது ஃபார்மாலிட்டி அதை புரிஞ்சுக்கீங்க சார். நீங்க மற்ற மாநிலங்களுக்கு முடியும் போது எங்களால நிச்சயமாக முடியும் சார். மிஸ்டர் கருணா, அந்த நிதி வந்த பிறகுதான் அதற்கு ஈடான நிதி மத்திய அரசு கொடுக்கும். இப்போ மற்ற மாநிலங்கள் எல்லாமே பணம் போட்டு மத்திய அரசோட இணைந்து எய்ம்ஸை கட்டிட்டாங்க. ஆனால் தமிழகம் ஏன் டிலே ஆகுதுன்னா காரணம் இதுதான். வேணும்னா நீங்க எடுத்து பாருங்க உங்களுடைய அரசாங்கத்தினுடைய, நான் வந்து திமுக செஞ்சதில்லை, தமிழக அரசாங்கத்தினுடைய அக்ரிமெண்ட் என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் மறுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய மருத்துவ கல்லூரிகளே மறுக்கப்படுகின்றன. இங்க செங்கல் தான் இருக்குதுன்னு சொல்லி மலிவான அரசியல் பண்ற கட்சி பிஜேபி இல்ல. இப்ப சைனா பத்தி சொன்னீங்களே, உங்களை பத்தி நிறைய உதாரணங்கள் குறிப்பிட்டாரு. இது வந்து ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்குறீங்க. ஹரி, விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஆடு கொடுத்துட்டாங்க. இதுக்கு கனிமொழி அவர்கள் சொன்ன அந்த விளக்கம் தான் தவறு. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க ஏன் பிரதமர் வாக்கிங் போல, இதெல்லாம் ஒரு பேச்சா? தவறு நடந்தது. குறிப்பிட்டு பிரதமர் மேடையில பேசலையா? அது ஒரு சின்ன விஷயம் கடந்து போலையே.
இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. இவர் சொன்ன விஷயத்துக்கு திரு அப்பா அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்குது அரசு. இன்னைக்கு நீங்க விளக்கமே கொடுத்து அரசாங்கம் எங்க விளக்கம் கொடுத்திருக்குது. கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க, என்ன இப்போ இது என்ன எதிரி நாடா, இது ஒரு பேச்சா, இது தவறு நடந்து விட்டது, இதை திருத்திக் கொள்ளணும்னா வேலை முடிஞ்சதுங்க. நீங்க அதை விட்டுட்டு இது வந்து சரி என்று சொல்கிற அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்றதுதான் கேள்வி. இது ஒரு மேஜர் இஷ்யூவா, இது ஒரு விளம்பரம், ஏதோ ஒரு கிராஃபிக்ல போட்டுருக்காங்க. மேஜர் இஷ்யூ தான் சார். ஹரி, இது இன்டர்நேஷனல் லெவல்ல பேசப்படாதா? நல்லா புரிஞ்சுங்க. என்ன சார் இது? மற்ற எல்லாவற்றையும் ஒரு மிகப்பெரிய விஷயம் சார் அது. நீங்க இன்டர்நேஷனல் சர்வதேச லெவல்ல பேச மாட்டாங்களா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இல்ல, அதாவது நாம என்ன பேசக்கூடாதோ என்னவெல்லாம் கேட்க வேண்டுமோ மீண்டும் மேண்டேட் கேட்டு பிரதமர் வராரு, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உங்க வாக்குறுதிகளை என்னவெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று நாங்க கேட்கணும். அதை தமிழ்நாட்டு மக்கள் அல்ல இந்திய மக்களை எதுவும் கேட்க விடாதபடி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை உருவாக்கி அங்கெல்லாம் பிரதமரே சென்று வேறு பிரச்சனைகளை பெரிய ஒரு சின்ன கோட்டுக்கு பதிலாக பெரிய கோட்டு போல கற்பனை பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில ஒரு கிராபிக் இதுவை பத்தி பேச வேண்டிய ஒரு பேச வேண்டிய இது கண்டிப்பா நான் இஷ்யூ. இத கடந்து போக முடியலனா அவர்களுடைய கவனக்குறைவுக்கு அவர்கள் பதில் சொல்லணும். 20 செகண்ட்ஸ் சொன்னாரு மிஸ்டர் ரவிச்சந்திரன் ஸ்போக்கன். இல்லங்க, பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான மூத்த தலைவர் என்பதை நான் திரு கருணா அவர்களுக்கு நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய கட்சிகளுடைய மேடையில அவர் கண்டிப்பா அரசியல் பேசுவாரு, மாற்று கட்சிகள் குறித்து அவர் பேசத்தான் செய்வாரு. அதனால தவறு இருந்தால் சொல்லத்தான் செய்வார், எங்கள் சாதனைகளை சொல்லத்தான் செய்வார். நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். அதனால நீங்க செஞ்ச தவறை ஏன் ஒத்துக்கல, ஆமாங்க தப்பு நடந்து போச்சு, அவர் அரசியல் மேடைகளில் மட்டும் அரசியல் பேசவில்லை, அரசு நிகழ்ச்சியில் அரசியல் பேசுகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. பேசுன அரசியல் பேசாத அரசியல் எல்லாமே நிறைய கேள்விகள் எழுப்பு. திரு ரவிச்சந்திரன், பிரதமருடைய இந்த திமுக எதிர்ப்பு அஸ்திரம் எடுபடும் நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் திமுக எதிர்ப்புன்னு பார்க்கறது முதல்ல தப்பு. நண்பர் கேட்டது நான் சொல்லிடுறேன், நான் மற்றதெல்லாம் எத்தனையோ இருக்குது. நண்பர் கேட்டார் அரசு விழாவுக்கும் தேசிய கட்சி விழாவுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு. தேசிய கீதம் எங்கே பாடப்பட்டதுன்னு பாருங்கள், அது அரசு விழா. தேசிய கீதம் பாடுவது முன்னாடியும் பின்னாடியும் இல்லாததை இப்படி கூட பிரிச்சுக்கலாம், சிம்பிளாக பேசுகிறதா இருந்தது. ரெண்டு இடத்துலையும் அவர் தெளிவாக என்ன சொன்னார், இல்லை எதுக்கு இதை நான் சொன்னேன்னா, கண்மணி அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க, பிஜேபியோட விளம்பரத்துலலாம் தேசிய கொடி வரதே இல்லையே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தாங்க. கட்சியுடைய விளம்பரத்தில் தேசிய கொடி போடக்கூடாது, போட்டால் அது காங்கிரஸ் கொடின்னு தப்பாக சொல்லிடுவாங்க கோபனாலாம், அதனால் அது ஒரு பயம் வேறு. ஆனால் திட்டங்கள், அரசு திட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது அங்கே தேசியம் எப்படி உயர்த்தி வைக்கப்படுகிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நடந்தது ஒரு எடிட்டோரியல் தவறாகவே இருக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், ஃபுல் பேஜ் ஆடாக கொடுக்குறோம், அந்த இடத்துல ராக்கெட் பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம். உடனே மறுப்பு வரணுங்கிறது தான் அடிப்படை, வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு நேரம் இல்ல நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். உடனே அதுக்கு ஒரு மறுப்பு வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசியல் ரீதியாக சில விஷயங்களை பேசப்படும் போது மறுப்பு உடனே வரும். RS பாரதி கிட்ட இருந்து வரும், இல்லைன்னா யார்கிட்ட இருந்தாவது வரும். கீழடி பற்றி ஐயா சொன்னார். எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கீழடியை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதில் என்ன நல்லது வந்தாலும் வரட்டும். இது வரைக்கும் மண்பாண்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் கோவில்கள்லாம் வரும். காரணம் என்னென்னா, கோபல்கி டேப்புன்னு சொல்லி 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து டெம்பிள் டர்க்கியில் இருக்குது. 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து கோயில்கள் டர்க்கியில் இருக்குது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் 5 லட்சம் மலை ஏரியாவை ஒதுக்கி குடைவரை கோவில்னு சொல்லி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாரம்பரியம். இன்னொன்று அவர் என்ன சொன்னார், இந்த மத்திய அரசு பணம் கொடுக்கறத பற்றி சொன்னார். இவங்க பட்ஜெட்டே எடுத்துக்கோங்க, இந்த கொடுத்துருக்கிற இந்த பட்ஜெட்டே எடுத்துக்கோங்க. 2,99,210 கோடி அது வருவாய். அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மத்திய அரசின் உதவி 23,354 கோடி, மத்திய அரசு பங்கு 49,765 கோடி. கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சதவிகிதம் என்னங்கிறது வருவாயில் தெரியும். ஆனால் செலவு எடுத்துக்கோங்க, 3,48,289 கோடி செலவுன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் 84,093. ஆனால் நலத்திட்டங்கள், அதாவது உதவித்தொகைன்னு தான் அங்கே சொல்கிறாங்க, உரிமை தொகைன்னு சொல்லலை பாவம், 52,262 கோடி செலவுகள்னு வருது. இந்த சம்பளத்துக்கு ஈக்குவலாக இந்த விஷயம் வருது. இதையெல்லாம் தான் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் வருது. குலசேகரப்பட்டினம் நாங்கள்லாம் எப்போவோ பார்த்துட்டோங்க, அதெல்லாம் இன்னைக்கோ வச்சாச்சு. நாங்கள் போய் அமைச்சரவைக்கு எப்படி சண்டை போட்டு வாங்கினோமோ அந்த மாதிரி குலசேகரப்பட்டினத்துக்கு கேட்டுட்டு இருந்தோம், வரல, இப்போ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு பேசுகிறதா இருந்தால், எனக்கு தேர்தல் அறிவிக்கல ஏதாவது ஒன்றுத்தில் காட்டுங்க, குலசேகரப்பட்டினத்தில் வரும் அப்படின்னு சொல்லி
நீங்க பேசுனது மன்மோகன் சிங் காலத்துக்கு முன்னாடியில இருந்து. இப்போ இந்த ஒரு 10-15 வருஷங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எனக்கான திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு பிரச்சனை என்னன்னா, மதுவிலக்கு சொன்ன மாதிரி இந்த வருஷம் சொன்னோமா, அது போன வருஷம் சொன்னது அப்படின்ட்டாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பிரச்சனைக்கு வருவோம், கேள்விக்கு வருவோம். 50 லட்சம் குடும்பங்களுக்கு 50 லட்சம் பேருக்கு இந்த இன்சூரன்ஸ், நான் அது முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா சப்ஜெக்ட் விட்டு ரொம்ப வெளில போயிட்டோம். நம்ம சப்ஜெக்ட் மோடி ஐயா பேசி இல்லை, நான் அட்லீஸ்ட் வெளில போயிடக்கூடாதுங்கிற பயத்தில் சொல்றேன். 50 லட்சம் பேருக்கு காப்பீடு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, அதை அப்படி 330 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 5 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் சொல்லும்போது, அது 50 லட்சம் குடும்பத்தை 50 லட்சம் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஆகும் பொழுது அது பெரிய அளவில் நிதி சேர்க்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும். ஆனால் 1000 ரூபாய் நான் உதவித்தொகை கொடுக்கிறேன்னு போது போட்டிருக்கிற சட்டம் என்ன, 2.5 லட்சம் தான் வருமானமாக இருக்க வேண்டும், குடும்ப வருமானமாக இருக்க வேண்டும். ஆனால் 1.5 கோடி குடும்பங்கள் 2.5 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் வருதுங்கிறத நீங்க பார்க்கணும். அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் தோல்வி, திராவிட கட்சிகளுடைய தோல்வி. பாரத் ரத்னா இந்தியாவிலேயே அதிகமாக கொடுக்கப்பட்டது தமிழகத்தில். ஐயா ஒரு பேச்சு சொன்னார், 75 வருடங்களாக இருக்கிற ஒன்றுத்துக்கும் 32 வருடங்களாக இருக்கிறதுக்கும் 42 75 போது நீங்க தீக்காவை சேர்த்துக்கிட்டீங்க. ஆனா 42 சொல்லும் போது நீங்க அதுக்கு முன்னாடி போகலைங்கிறத புரிஞ்சுப்போம். இப்போ பாரத் ரத்னா தமிழகத்தில் இத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு அல்லது அந்த சித்தாந்தத்துக்கு ஒட்டியவர்களுக்கு காங்கிரஸ் அரசில் இருக்கும் பொழுதே கொடுக்கப்படவில்லைங்கிறத நம்ம பார்க்கணும். எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, ஒரு மத்திய அரசு வஞ்சிக்கிறதுங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறதாக இருந்தா, இந்த 29 காசை பத்தி நான் வேற கட்டத்தில் பேசுறேன். எனக்கு மக்களிடம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஐயா இந்த கனிம வளம் அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வருது, அதை ஒழுங்கா முறைப்படுத்தினீங்கன்னா ஏகப்பட்ட பணம் வருமே, நீங்க மத்திய அரசுக்கே பணம் கொடுக்கலாமே. அதை தவிர மணல் பிரச்சனையில கிட்டத்தட்ட ட்ரோஜன் போட்டு காட்டியிருக்கிறதெல்லாம் ஏகப்பட்ட கோடிகளா இருக்கு, அதையெல்லாம் கொண்டு வந்திருந்தால் தூத்துக்குடியே இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 15 வருடங்களுக்கு கூட நிவாரண தொகை கொடுத்து காப்பாற்றலாமே அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏன் வருதுன்னா, இன்னொன்னு விமர்சன பார்வைன்னு நீங்க சொன்னதுனால நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். I'll get back to you on this. ஏன்னா அவர் பேசினதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. பாலத்தீனத்திலிருந்து ஒரு போர் நடக்கிறது, அங்கிருந்து நான் மீட்டு கொண்டு வந்தவங்க, குவைத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தவங்க, ஸ்ரீலங்காவில் இருந்து மீட்டு கொண்டு வந்தவங்க, அண்ட் மீனவர்களின் விஷயத்தில் நான் செய்தது இதை எதையாவது காங்கிரஸ் அரசு செய்ததா அப்படின்னு தான் அவர் கேட்டாரு. அதுக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். ஐயா காங்கிரஸ் அரசு இப்படி எல்லாம் பண்ணிருக்கு, தைரியமா மீசையை முறுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். குலசேகரப்பட்டினத்தை பற்றி, ராக்கெட் தளத்தை பற்றி திமுக இதற்கு முன்பு ஏதாவது பேசியிருக்கிறதா? குறைந்தபட்சம் தேர்தல் வாக்குறுதியில் திமுக கொடுத்திருக்கிறதா அதை காட்டுங்கள் என்று நண்பர் கேட்டார். 2019 தேர்தல் வாக்குறுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக அங்கே நின்ற வேட்பாளர் என்ற கனிமொழி அவர்கள் குலசேகரப்பட்டினம் கொண்டு வருவேன் என்று உறுதிமொழி கொடுத்து தான் அவர் அந்த உறுதிமொழி ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இந்த குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுகணை தளம் அமைக்க அரசு முன் வருமா என்று 2018 தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகிறது. அதற்கு என்ன பதில் வந்தது தெரியுமா? கனிமொழி அவர்கள் அப்பொழுது அதற்கு என்ன பதில் வந்தது தெரியுமா? அப்படி ஏதும் திட்டம் இல்லை. 2018 பாஜக அரசு அப்படி ஏதும் திட்டம் இல்லை. இந்த 6 ஆண்டுகளில் நிலைமை மாறி இருக்கிறது. நிலைமையை தமிழ்நாட்டு எம்பிக்கள் மாற்றி இருக்கிறார்கள். நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். 2300 ஏக்கர் இடம் கேட்டார்கள். உடனடியாக திமுக ஆட்சி 3 ஆண்டுகள் தான் ஆகுது. 3 ஆண்டுகள் 2300 ஏக்கர் இடத்தை கொடுத்திருக்கிறோம். இன்று அதை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். கனிமொழி அம்மா சொன்ன பதிலை கூர்ந்து கவனிங்க. அங்கதான் இவர் நான் வேற ஒரு விஷயம் பேசுறேன், அதை அரசியலா எடுத்துக்காதீங்க. மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் இருந்து அது பேசப்படுகிறது. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? மாநில கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்படி போல பேசப்படுதுன்னு கனிமொழி அம்மா சொல்லி இருந்தாங்க. அதனால நான் சொல்றேன், இதுல எங்க தெரியுமா தப்பு வருது? அரசியல் ரீதியா கட்சி ரீதியா நான் பேச விரும்பல. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஒன்று வரப்போகுதுன்னு சொன்ன உடனே 20,000க்கும் 50,000க்கும் 5 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் அந்த நிலத்தை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் அரசுக்கு கொடுக்கும்போது 1 கோடி என்று 90 லட்சம் என்று கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வந்த எந்த தேர்தல் அறிவிக்கையிலையும் அது வரல. 2019 அது வந்திருக்குன்னு சொன்னா எனக்கும் அது தெரியும். 2019 அது வந்திருக்கு. இல்லைங்க, அது ஏன் வந்ததுன்னா இந்த கையடக்கம் நடந்தாச்சு. கையடக்கம் நடந்தாச்சு. கையடக்கம் எப்படி நடக்குது? 30,000க்கு 40,000க்கு முனுசாமிக்கு
குப்புசாமிக்கும் கொடுத்து வாங்கியாச்சு. இப்ப 60 லட்சம் 70 லட்சம்னு வாங்கினதுக்கு அப்புறம் அது கொடுக்கக்கூடிய வேலை. இதுல கட்சியை நான் பேசல, மக்களை தான் நான் பேசுறேன். அப்படி பண்ணும் பொழுதுதான் நீங்க மன்மோகன் சிங் ஐயா காலத்திலே பண்ணேன்னு சொல்றது தவறான ஒரு கருத்தா வருது. திரு செல்வராஜ், இல்ல இதுல இந்த சீனம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீண்ட நாட்களாக சுப்பிரமணிய சுவாமியும் ராகுல் காந்தியும் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி, சீனா இந்திய எல்லைக்குள் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள், கட்டிடம் கட்டியிருக்கிறார்கள், விடுதிகள் கட்டி ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவர்கள் சுப்பிரமணிய சுவாமி கேட்ட கேள்விக்கே ஒரு நிமிஷம் இருங்க, கையடக்க அந்த சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. மோடி இந்த 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவை ஒட்டி இருக்கிற எல்லைப்புற நாடுகள் எந்த நாடுகளோடு இன்றைக்கு நல்லிணக்கத்தோடு இன்றைக்கு இந்தியாவினுடைய நட்பு நாடாக இருக்கிற நாடுகளை வருஷப்பட்டு சொல்லுங்க. ரெண்டாவது போற போக்கில் நான் அதுக்கு பதில் சொல்றேன். பாகிஸ்தானா, பங்களாதேஷா, நேபாளமா, சுற்றி இருக்கிற எல்லை பகுதியில் இருக்கிற நாடுகள் எந்த நாடு இப்பொழுது மிகுந்த நல்லுறவோடு இந்தியாவுடன் இருக்கிறது என்பதை பத்தி பேசலாம். வங்கதேசம் இல்லையா, ஸ்ரீலங்கா இல்லையா? வங்கதேசம் ஸ்ரீலங்கா இல்ல. சீனாக்காரன் கப்பலை விட்டுன்னு இருக்கிறான், ஒன்னையும் வச்சுக்கிறான், அவனையும் கையில வச்சுக்கிறான். ஒரு பக்கம் இடுப்புலாவ, ஒரு பக்கம் நீங்க. ஸ்ரீலங்கால அறிவிக்கவே அறிவிச்சிருக்காங்க, இங்க இல்ல. அது அறிவிப்பாங்க. சீனாவுக்கு கப்பற்படை தளம் கொடுத்திருக்கானா இல்லையா? சீனா உள்ள இருக்கா இல்லையா? ரெண்டு பக்கத்தையும் வச்சுப்பா. அவன் புத்திசாலித்தனமா இருக்கிறான். நீங்க ஓடி ஓடி கொண்டே கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு உங்க கூட இருக்கிறதா அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்று. இரண்டாவது, அவர் வைகோ அவர்களை பத்தி பேசின ஒரு சின்ன விஷயத்தை நான் தொட்டாவணும். இந்தியா வேண்டுமா, ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார். அதில் உங்கள் அகராதியில் பிரிவினைவாதம் என்று சொன்னால் அது பிரிவினைவாதம் தான். இது ஒன்றுபட்ட இந்தியா, ஒன்றியங்களின் கூட்டமைப்பு, தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார். அது உங்கள் அகராதியில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஒன்றிணைப்பு தான் என்று அவர் குரல் கொடுத்தார். அது பிரிவினைவாதம் இல்ல. நீங்கள் வேறுபடுத்தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் சேர்ந்து உருவான நாடு சார். இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் அப்படி இல்ல. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் நான் சொல்லறேன். எதுக்காக இத சொல்றேன்? அது எப்படி நம்ம இல்ல கான்ஸ்டிடியூஷன் எதுக்காக ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அது இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம் சார். இட் இஸ் சிஸ்டம். இது வெளியில போகுது. பேச முடிக்கணும். நான் எதுக்காக இத சொல்றேன்? எதுக்காக இந்த வாதம் அங்கே எடுத்து வைக்கப்பட்டு என்று சொன்னால், மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிற பிரதி எழுகிற உரிமை குரல். இந்த உரிமை குரலை உங்கள் அகராதியில் பிரிவினைவாதம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு நாங்க பொறுப்பாக முடியாது. நிதி தமிழகத்துக்கு கொடுக்கல, ஏங்க நிதி கொடுக்கல என்று குரலை உயர்த்தி பேசினால் என்ன தென்னிந்தியா இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி இல்லையா? தமிழ்நாடு இந்த நாட்டோடு நாங்கள் இல்லையா என்று கேள்வி கேட்டால் அது உங்கள் அகராதியில் பிரிவினைவாதம் என்றால் அது பிரிவினைவாதம் தான். புதிய கொள்கை எங்கள் மீது திணிக்கிறீர்களே. நாங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலம், எங்களுக்கு என்ற கல்வி அமைப்பு உண்டு, மாநில கொள்கை ஒன்று, மாநில கல்வி முறைகள் ஒன்று. இந்தியாவிலேயே கல்வியில் சுகாதாரத்தில் முதன்மை மாநிலமாக இருக்கிற பொழுது எங்கள் மீது ஏன் இந்த புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் திணிக்க வேண்டும் என்று இந்திய ஒன்றியத்தை பார்த்து கேள்வி கேட்டால் அது பிரிவினைவாதம் என்று சொன்னால் உங்கள் அகராதியில் அது பிரிவினைவாதம். அது உங்கள் அகராதியில் எடுத்துங்க. இரண்டாவது ஒரே விஷயம் இன்னொரு கேள்வி வச்சிடுறேன். கீழடின்னு சொன்ன உடனே போற போக்குல 2600 ஆண்டு மண்பாண்டங்கள் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் கீழே தோன்றுனா கோயில் கிடைச்சிருக்கும். கோயிலை தோன்றுவதில்லை எங்கள் நோக்கம். எது கிடைக்கிறதோ அது வரலாறு. இதுவரையில் கிடைத்திருக்கிற வரலாறை பேசி இருக்கிறோம். சிவிலைசேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது. உலகத்திலே 9 சிவிலைசேஷன். இதை தாண்டி எந்த சிவிலைசேஷன் கிடையாது. மெசபடோமியன், கிரீக், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று 9 வகைப்படுத்தி இருக்கிறது. அதில் இருக்கிறது சிந்துவெளி நாகரிகம். அது பாராளுமன்றத்தில் வாய் கூசாமல் சொன்னாங்க. நான் பெத்த பிள்ளைக்கு நான் தான் அப்ப, அடுத்தவன் அப்பனாக முடியாது. நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? சரஸ்வதி நதி நாகரிகத்திற்கு 9 பேரை குழு அமைத்து தேட விட்டாங்க இந்திய வரலாற்றை. அப்பொழுது பாராளுமன்றத்தில் அறிவிக்கிற பொழுது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று தமிழர்களின் தனித்துவமான நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு பேசுகிற பொழுது வாய் மூடி மௌனியாக மோடியன் இருந்தார். தமிழை பத்தி பேசுறாரு, தமிழர் பெருமைகளை பத்தி பேசுறாரு. நிறுவி இருக்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தமிழர் நாகரிகம் நிறுவப்பட்ட உண்டு. அந்த நாகரிகத்தை கொண்ட சரஸ்வதி நதியோடு இணைக்கிற அந்த அட்டூழியத்தை பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் செய்கிற பொழுது வாய் மூடி மௌனமாக இருந்தது பாஜக. சொல்லுங்க நாராயணன் சார். அதாவது நான் முதல்ல சொன்னதுதான். அதெல்லாம் தமிழ் மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால்,
மதத்தின் பெயரால் இந்த நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சியில திமுக, மதிமுக, காங்கிரஸ் மாதிரியான இயக்கங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. முதல்ல அவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, ஏதோ ஒரு எது எடுத்தாலும் அமெரிக்கா சொல்லுது, அமெரிக்கா ஆய்வு சொல்லுது, அமெரிக்கால சொல்லிட்டாங்களா பிஜேபி ஸ்டேட் ரூலிங் ஸ்டேட்ஸ்ல தான் இது மதவாதம் பேசுறாங்க அப்படின்னு. ஏன் இங்க பேசலையா? பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சனாதன நம்பிக்கைகளை ஒழிப்பேன், இந்து மதத்தை அழிப்பேன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பது வெட்கமாக இல்லையா? அது மதவாதம் இல்லையா? பெரும்பான்மை மக்களை அவர்கள் பின்பற்றுகிற மத நம்பிக்கை இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று பேசுவது அது மதவாதம் இல்லையா? அப்ப அந்த அமெரிக்க ஆய்வு அறிக்கையில் வரலையா? அது அவங்க பேசுனதுனாலதான் இன்னைக்கு எங்க போனாலும் திமுக பத்தி பேசுறாங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க, திமுக பத்தி தான் பேசுவாங்க, வேற எதை பத்தி பேசுவாங்க? அதே மாதிரி கீழடி பத்தி நம்ம நண்பர் காரியத்துல ரொம்ப அதிகமா பேசுறாரு. அதாவது ஒரு அரசாங்க அதிகாரியா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க அதிகாரி ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா 25 வருஷம் அதே இடத்துலதான் வேலை செய்யறாங்களா? 3 வருஷத்துக்கு ஒரு முறை டிரான்ஸ்பர் வரதான் செய்யும். அது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வாங்க. அதுல நீங்க உள்ள நுழைய வைகோ அவர்கள் குறித்து திரு கருணாநிதி அவர்கள் பேசிய பேச்சுகளை நான் வேணும்னா திரு காரியத்துல அம்சு விடுறேன், ஆதாரத்தோட அம்சு விடுறேன். தினத்தந்தி நாளிதழில் வந்தது, தினமலர் நாளிதழில் வந்தது, இந்துல வந்தது, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது, எல்லாம் அம்சு விடுறேன். திரு கருணாநிதி அவர்களை தாண்டி வேற யாரும் திரு வைகோ அவர்கள் குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு பேசிருக்காங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா நீங்க புகழ்ந்து பேசுற தருணங்களும் உண்டு. இல்லங்க, இருக்கட்டும். நான் தான் சொல்றேனேங்க. அதாவது திரு வைகோ அவர்களை நாம் தொடர்ந்து சொல்லி வருவது அதுதான். அவர் கண்டிப்பாக திருமங்கலத்துல அவர் பிரிவினைவாதம் பேசியதற்காக தான் கைதே செய்யப்பட்டார். உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கைது பண்ணாங்கன்றது பாருங்க. ஈழத்தமிழர்களை ஆதரிப்பது பேசுவது குற்றமில்லை என்று உச்ச நீதிமன்றத்திலே நீ தீர்ப்பு பெற்றுக்கொள். நீங்க புதுசா பேசாதீங்க. கொஞ்சம் பேசாம நான் என்னுடைய டேர்ம்ல பேசிட்டு இருக்கேன். பாருங்க, அதாவது பெருந்துறையில குமரிக்கல் பாளையம் இங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எத்தனையோ ஆண்டு காலமாக 1000 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த குமரிக்கல் பாளையம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு புராதன விஷயங்களை தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் யாரும் டிஸ்கஸ் பண்ணல. அங்க ஒரு மிக முக்கியமாக டான்ஜெட்கோ நிறுவனமானது ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. நானு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில இந்த மாதிரி எதுவுமே இங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை மூலமாக நான் அதற்கான அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு இதோட 2 ஆய்வு முடிந்து விட்டது. அந்த இடம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தொல்லியல் வரலாற்று சான்று மிக்க ஒரு இடம். ஆனா இவங்க இதெல்லாம் என்ன செய்யறாங்க? கீழடி மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இத்தனை வருடங்கள் இல்லாத அளவிற்கு தொல்லியல் துறையில அதிக செலவு பண்ணது, நிதி ஒதுக்கியது பாரதிய ஜனதா கட்சியுடைய நரேந்திர மோடி அரசாங்கம் தான். இறுதி கருத்து நான் என்ன சொன்னேன், கீழடியை பொறுத்து பேசுகிற பொழுது அமர்நாத் அவர்களை வேறு மாற்றம் செய்ததை பத்தி நான் பேசல. திட்டமிட்டு மாற்றியது என்பது கூட நான் விட்டுட்டேன். அதற்கு அடுத்து வந்த ஸ்ரீராமன் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரு? யாருடைய ரிப்போர்ட் அது? இனிமேல் இங்க அகழ்வை செய்ய வேண்டாம் என்று சொன்னதுக்கு பிறகு 9வது கட்ட அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பணம் ஒதுக்கிட்டா போதுமா? வேர் இஸ் தி ரிப்போர்ட்? ஏன் இந்த ரிப்போர்ட் வெளியிடாம வச்சிருக்கீங்க? அடுத்தவங்க மேல பழி போடுறீங்க. திருமங்கலத்தில் வைகோ பேசியது என்று சொன்னால் நான் நேற்று மாதிரிப்பேன், இன்று மாதிரிப்பேன், நாளையும் மாதிரிப்பேன் என்பதை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு பெற்று வந்திருக்கிற தலைவர். அது பிரிவினைவாதம் இல்ல. என் தொப்புள் கொடி உறவுகளை காப்பதற்கு நான் வைப்பது பிரிவினைவாதம் இல்லை. என்னுடைய உரிமை குரல் என்பது பாஜகவை சார்ந்தவர்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். எங்களுக்கு புரிஞ்சுது. 2014 வந்துச்சு சார் நடுவுல. ஃபைன், இறுதி கருத்து. 2வது ரவுண்ட்லயே கிட்டத்தட்ட 6 நிமிடம் அவர் மதிமுகவை பத்தி பேசிட்டு இருக்காரு. மதிமுகவை பத்தி பேசுறதா இருந்ததுன்னா
அந்த 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடந்த ஒரு இல்ல நான் எப்ப பேசுறேன்ல இவர் சொன்னதுக்கு இப்ப நாம இங்க பேச சொல்லுங்க. சீனாவை பத்தி பேசுறதாக இருந்தால் சீனாவை பத்தி பேசுவதாக இருந்தால் சீனாவை பத்தி பேசுவதாக இருந்தால் புல்வாமால 47 பேரை கொன்று குவித்த சொன்னாங்க ஜனாதிபதி வீட்ல அந்த கவர்னர் வீட்ல நீங்க ரைடு விட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஏன் விட்டுருக்காங்க? பணத்தை கொண்டு போய் வச்சுட்டா எடுத்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. குவித்த பாவிகள் நீங்க. வார்த்தைகள் 1 லட்சம் பேரை கொண்ட பாவி யாருன்னு வைகோ அவர்கள் சீனாவை பத்தி பேசுறதா இருந்தா பார்வதி அம்மாளை இங்க கால்பதிக்க விடாத கருணாநிதி அவர் பேசுறாங்க. வைகோ பதில் மட்டும் சொல்றேங்க. சீனாவினுடைய மேப்பை வச்சுக்கிட்டோ அல்லது ராகுல் காந்தி வாங்குற உதவி பணத்தை வச்சுக்கிட்டோ பேசாம சீனாவில் எல்லை பகுதி நீங்க சொல்றீங்க இல்லையா, எல்லை பகுதி நீங்க சொல்றீங்க இல்லையா, அங்க தேர்தல்ல வாக்குகள் இந்திய வாக்குகள் எத்தனை பதிவாயிருக்குங்கிறத கடந்த 30 வருடத்துல பாருங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு நீங்க பேசலாம், ஆனால் யுனைடெட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது மத்திய அரசு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பரத கண்டம்னு ஒரு தமிழ் தாய் வாழ்த்துல வருது, அந்த பரத கண்டம்னா என்னங்கிறத தயவு செஞ்சு போய் திரும்ப படிங்க. கூடங்குளம் தொடங்கினாலும் பிரச்சனையை பண்ணுவீங்க. இஸ்ரோ தொடங்கும் போது மதியழகன் எப்படி வந்தாருங்கிறத அண்ணாமலை ஐயா தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க குலசேகர பத்தி பேசாதீங்க. ஹேட் ஸ்பீச்சை பத்தி பேசுறதா இருந்தா பிரதமரை கருங்காலி என்று சொன்னவர் யாருங்கிறத மக்களிடம் கேளுங்க. இறுதி கருத்து, மேக் இட் ஷார்ட் ப்ளீஸ். இந்த விவாதத்தின் மிக முக்கியமான நோக்கம் வந்து பிரதமருடைய பேச்சு. இந்த பிரதமருடைய பேச்சு வந்து சனாதனத்தை பற்றி நண்பர் பாஜக நண்பர் சொன்னார், பல கோடி மக்களின் உணர்வு என்றார். பல கோடி மக்களின் உணர்வுகள் புண்பட்டிருந்தால், தமிழ்நாடு அமைச்சரின் பேச்சால் புண்பட்டிருந்தால், பிரதமர் இங்கே 2 நாட்கள் பேசிய மேடைகளில் சனாதனத்தை நாங்கள் கடைபிடிப்போம், சனாதனத்தை நாங்கள் தூக்கி பிடிப்போம் அவர் பேசியிருக்கணும். தமிழ்நாட்டுக்குள் அப்ப இந்த விவாதத்திலையும் பேசக்கூடாது. நீதிமன்றத்தில் இருக்கிற விவாதத்திலையும் பேசக்கூடாது. நீதிமன்றத்தில் இருந்தால் நீதிமன்றத்தில் முடிவு பண்ணட்டும். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் போய் இதை பற்றி பேசும்போது, திமுக சனாதனத்தை பற்றி இப்படி பேசிட்டு பேசும்போது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதை உச்சரிக்காததின் காரணம் என்ன அச்சம்? சரி, நமக்கு தேவை, நாங்களுக்கு தேவை, இது பிரதமருக்கான தேர்தல், எங்களுக்கு தேவை. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு? இன்னைக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா வாரால சீப் பெட்ரோல் கிடைக்குது. இதன் மூலம் ஆயில் கம்பெனிக்கு பல லட்சம் கோடி லாபம் வருது. அதோடைய பலனை ஏன் வந்து பொதுமக்கள் கொடுக்கல? லிட்டருக்கு 20 ரூபாய் கூட குறைக்கலாம், ஏன் குறைக்காம இருக்கீங்க? தேர்தலுக்காக வைத்திருக்கிறீர்கள். கேஸ் விலை மானியம், டைரக்ட் மானியம் சொன்னீங்க, வெறும் 16 ரூபாய் வந்தது. இதுதான விலை? சரி, மீண்டும் சொல்கிறேன், பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். மிக மிக கடுமையாக இதைவிட அதிகமாக திமுகவை தாக்கி பேசிட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இன்னும் இந்த தேர்தல் காலத்தில் பலமுறை பிரதமரை வருக வருக என்று திராவிட முன்னேற்றம் வருகிறது, வரவேற்கிறது. அதிமுகவை ஏன் தாக்கலன்னு நாளைக்கு வாதிப்போம். நிகழ்ச்சி டைம் இல்ல சுருக்கமா திரும்ப பேசாதீங்க. இந்திய நிதி மேலாண்மைங்கிறது மொழியே கிடையாது. இவ்வளவு வாங்கினா இவ்வளவு விரிவா பேசுவோம். இட்ஸ் a very deep subject நீங்க சொல்றது போல. டைம் இல்ல. ஐ அம் வெரி சாரி. நிகழ்ச்சியில பங்குண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.